கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விவோவில் V15 Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை விட கொஞ்சம் டவுன்கிரேடான ஃபோனான விவோ V15 அப்படிங்கிற ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த V15 Proக்கும் V15க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த விவோ V15 ஃபோனை பற்றி பேசும்போது விவோ V15 Pro மாதிரியே இதுலேயுமே பாப்அப் செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ அதில் டவுன்கிரேட் பண்ணலை. ஸோ என்ன விஷயத்தெல்லாம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு 6.5 inch IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1080p ரெசல்யூஷனில் 395 ppi டென்சிட்டியோட வருது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5ஓட ப்ரொடெக்ஷனும் இருக்குது. விவோ V15 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் இருந்தாலும் ரெசல்யூஷன் வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதில் 400 ppi டென்சிட்டி இருந்துச்சு. இதில் 395 கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஸோ ரொம்ப ஒன்றும் பெரிய மாறுதல் இல்லைன்னு நான் பார்த்தாலும் நமக்கு அதில் AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்க. இதில் IPS LCD. ஸோ இதில் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பார்க்கும்போது இதில் MediaTek Helio P70 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோ கோர் சிப்செட். 4 கோர்ஸ் 2.1 GHz காட்டஸ் A73 கோர்ஸ்லையும் 4 கோர்ஸ் 2 GHz காட்டஸ் A43 கோர்ஸும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ் கார்டு நமக்கு Mali G72 MP3 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு விவோ V15 Proவில் Snapdragon 675 சிப்செட் கொடுத்துருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் Realme 3ல் யூஸ் பண்ணப்பட்ட அதே MediaTek Helio P70 சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் ஒரு டவுன்கிரேட் வந்திருக்கு. ஸோ மற்றபடி கேமிங் மற்றும் பெர்ஃபார்மன்ஸை பற்றி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு கேம்ஸ் எல்லாமே ரன் ஆயிரும். பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாக தான் இருக்கும். ஆனால் V15 Pro அளவுக்கு கிடையாது. ஏன்னா அதில் Snapdragon 675 சிப்செட் கொடுத்துருந்தாங்க. அதில் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ இது மிட் கோர் ப்ராசஸர் ஓரளவு ஓகே. அது மட்டும் இல்லாமல் RAM அண்ட் இன்னர் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 256GB வரையும் எக்ஸ்டெண்டர் பண்ணிக்கலாம். அது V15 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதில் 8GB RAM கான்ஃபிகரேஷன்றது குறிப்பிடத்தக்கது. அதுமாதிரி ரியர் ஃபேஸிங் கேமராலையும் பெரிய வித்தியாசம் வந்திருக்குது. விவோ V15 Pro மாதிரியே இதுலேயுமே ட்ரிபிள் கேமரா தான். ஆனால் கேமராவில் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரைமரி சென்சாரை மாற்றிருக்காங்க. ரியர் ஃபேஸிங்கில் உள்ள மொதல் கேமரா ஒரு 12 மெகாபிக்சல் கேமரா வித் f1.8 அபர்ச்சர் ஃபேஸ் டேட் ஷார்ட் ஃபோக்கஸ் இருக்குது. ரெண்டாவது கேமரா 8 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 அபர்ச்சர் 13mm வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ். அது மட்டும் இல்லாமல் மூணாவது கேமரா நமக்கு 5 மெகாபிக்சல் f2.4 டெப்த் சென்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் மோட் பொக்கே ஷாட்ஸ்லாம் இதெல்லாம் எடுக்க முடியும். LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. 4K ரெசல்யூஷன் வீடியோ 35% வரையும் எடுக்க முடியும். ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு விவோ V15 Proவில் 14 மெகாபிக்சல் கேமரா பிரைமரி சென்சராக கொடுத்துருந்தாங்க. இதில் 12 மெகாபிக்சல். அது ஒரே ஒரு கேமரா மட்டும் மாற்றம் வருது. மற்றபடி செல்ஃபி கேமராவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நமக்கு விவோ V15 Proவில் பயன்படுத்தப்பட்ட அதே 32 மெகாபிக்சல் பாப்அப் செல்ஃபி கேமரா. ஸோ கேமரா ஐக்கானை எப்போ நீங்கள் தொடுறீங்களோ அப்போ மட்டும் தான் உங்களுக்கு கேமரா பாப்அப் செல்ஃபி கேமராவாக உள்ளிருந்து வெளியே வரும். அதாவது மோட்டரைஸ் கேமரா. இதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டிஸ்பிளே பொறுத்தவரையும் நாச்சும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃபுல் ஸ்க்ரீனாக உங்களுக்கு டிஸ்பிளே வருது. மற்றபடி இந்த ஃபோனில் பேட்டரி பொறுத்தவரையும் பேட்டரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதாவது இதில் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் விவோ V15 Proவில் நமக்கு 3700 mAh பேட்டரி தான் கொடுத்துருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி விவோ V15 Proவில் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்துச்சு. இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. அதுக்கு பதிலாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB 2.0 இருக்குது. USB வெர்ஷன் உங்களுக்கு OTG சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் பொறுத்தவரை 4.2 இருக்குது. டியூல் பேண்ட் வைஃபை மாதிரியே சப்போர்ட் இருக்குது. 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. OS பொறுத்தவரையும் Android Pie 9.0ல் ஃபன் டச் இன்டர்ஃபேஸ் 9ல் ரன் ஆகுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் டவுன்கிரேட் இருக்குது. கடைசியாக ப்ரைஸிங்க்கு வருவோம். விவோ V15 Proவோட ஆரம்ப விலை 28,990 ரூபா. அது விவோ V15ஓட விலையை பொறுத்தவரையும் 22,990 ஆரம்பிக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மார்ச் 15 இந்த ஃபோன் இந்தியாவுக்கு லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்துச்சுன்னா ஓரளவு சீப்பான பாப்அப் செல்ஃபி கேமராவோட வர்ற மொதல் ஃபோன் இதாக தான் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். ஒருவேளை விவோ V15 Pro பற்றி பார்க்கணும்னு நினச்சாலும் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயணம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல வீடியோ கறக்குது. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.